யோசுவாவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பெலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பெலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் இந்த சத்தியத்தை மூலமாய் நமக்கு காண்பிக்கிற ஒரு மிக நிஜமான ஒரு உண்மை, ஒரு சத்தியம், ஒரு நிஜமான வாழ்க்கைக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. தேவன் இந்த தேவ வார்த்தைகளை உபயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்குள்ளேயும் வெற்றியை நிலைநாட்ட முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு நிரூபிக்கிறார். எவ்வளோ தோல்விகரமான ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருந்தாலும் நம்ம வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றை நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இனி நான் தோக்க வேண்டியதில்லை. இந்த தேவனுடைய வசனத்தை நான் தியானித்து இந்த தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நான் செய்ய ஆரம்பித்தா, நம்ம சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே நீ அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் என் வழியை வாய்க்க பண்ண முடியும். நான் என்னவா மாற முடியும்? புத்திமானாக மாற முடியும். அப்போ தேவனுடைய வசனம் எந்த மனுஷனையும் தோக்கிறதுக்கு நேராக நடத்துறதில்ல, ஜெயிப்பதுக்கு நேராக நடத்தும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு நேராக நடத்துது? நம்மளை ஜெயிப்பதுக்கு நேராக, வெற்றிக்கு நேராக, நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு ஆக்குவதுக்கு நேராக இந்த சத்திய வசனங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லும்போது, இந்த வார்த்தைகளை தேவன் எந்த விதத்தில் எனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்கிறாரோ அந்த விதங்களில் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்பதை கர்த்தர் ரொம்ப அற்புதமாக காட்டுறார். வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை அழுத்தி சொல்கிறேன். நம்ம நினைக்கக்கூடாது இதில் மாத்திரம்தான் வெற்றியாக இருக்க முடியும், சில விஷயத்தில் வாழ்க்கையில் வெற்றியே அடைய முடியாது. கிடையாது. எல்லா வாழ்க்கையின் அம்சங்களிலும் நான் வெற்றியுடன் வாழ முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும். நல்லா இருக்குது அந்த வார்த்தை. என்ன? எல்லா அம்சங்கள், அம்சமாக இருக்கிறதுக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கு, எந்த விஷயத்திலும் ஆண்டவர் நம்ம இதில் நான் வெற்றி அடைய முடியாது, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதில் ஒன்றும் வெற்றி அடையிறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லை, கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய வசனம் எல்லாவற்றிலும் என்ன வெற்றி சிறக்க பண்ணுகிற வசனம். கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய வசனம் என்ன செய்கிறது? எல்லாவற்றிலும் நம்மளை வெற்றி சிறக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ எல்லாவற்றிலும் என்று சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கலாம், உங்கள் கையின் பிரயாசத்தில் வெற்றியாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கலாம். இதில் இன்னும் இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம், கர்த்தர் இந்த பூலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிற பொருளாதார ஆசீர்வாதங்களிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும்? வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஓட்டாண்டியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் பாருங்கள், நான் கர்த்தரை நம்புகிறேன், எனக்கு ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறேன், ஆனால் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லக்கூடாது.
இந்த பொருளாதார ஆசீர்வாதம்ன்றது கிறிஸ்தவர்களுடைய கையில், வாழ்க்கையில், குடும்பத்தில், கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்மளை கொண்டு தான் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், நம்மளை கொண்டு தான் என்ன பண்ணுறார் கர்த்தர். உங்ககிட்ட ஒரு நன்மையை கொடுத்தாருன்னா உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசி அவர் விரும்புகிற நல்ல காரியத்தை அவரால் செய்ய வைக்க முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் நினைக்கிற நன்மையான வேலைகளை என்னை கொண்டு கர்த்தர் செய்ய அவரால் முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவ மக்கள் புரிந்து கொள்ளணும். இந்த கிறிஸ்தவ மக்கள் கையில், கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளை கையில் கொண்டு வந்து இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். இந்த தேவ வசனத்தை கேட்கும்போது, பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து கேட்கும்போது, யூ மஸ்ட் பி கன்வின்ஸ்ட் தட் காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் மீ ஃபினான்ஷியலி. இந்த சத்தியங்களை கேட்கும்போது நடக்குமா நடக்காது அப்படிலாம் இல்லை, கன்வின்ஸ்டாக இருக்கணும். அதில் முழு நிச்சயமாக இருக்கணும். இதில் சந்தேகம் வரக்கூடாது. என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என்ன ஆசீர்வதிக்கிறார்னா அது சும்மா ஆசீர்வதிக்கலை, அவருடைய வேலையை என் மூலமாக செய்வதற்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா அவருடைய வேலையை நம் மூலமாக செய்வதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க. எதுக்கு கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளையா தெரிந்து வச்சிருக்கிறாரு? அவருடைய வேலையை நம்ம மூலமாக செய்கிறதுக்காக தான் அவர் நம்மளை கொண்டு வந்து ரட்சித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நம்மளை மாற்றி இன்னைக்கு வாரந்தோறும் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை கேட்குறோம் பாருங்க. எதுக்கு? இஷ்டம் போல நம்ம விரும்புகிறதை செய்கிறதுக்கு இல்லை, அவர் விரும்புகிறதை நான் செய்வதற்காக. கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் விரும்புகிறத செய்வதற்காக எனக்கு வாரந்தோறும் கர்த்தர் சொல்லி கொடுத்து, அந்த சொல்லி கொடுக்கறதுல ஒன்று இன்னைக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு வலியுறுத்தி காட்டுறது என்னன்னா, பொருளாதார ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அவசியமான ஒன்று. இதுக்கு எதிரான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கோன்னா நான் சொல்கிறேன், அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ ஆசீர்வாதத்தை வர முடியாதபடிக்கு தடை செய்கிற ஒரு பலத்த அரணாக இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, மறுபடியும் நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்த உடனே எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கவே முடியாது. நல்லா கவனிங்க. பிசாசு தடையாக இருக்க முடியாது. பிசாசுலாம் ஒரு சின்ன காரியம், அற்பமான காரியம். இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது, பிசாசு இதை பண்ணிட்டான், தடை பண்ணுறான், அதை திருடிட்டான், இதை எனக்கு வர விடாமல் பண்ணிட்டான். நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவ வசனத்தை கேட்டு 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 உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ஏற்படுகிற மறுரூபத்தினால எது நன்மை, எது பிரியம், எது பரிபூரணமான தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ரோமர் 12:2 இருக்கு. அற்புதமா, இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்கல. இந்த உலகத்தில் இருக்கிற தடைகள், பலத்த அரண்கள் என்ன நம்முடைய எண்ணங்களை ஒரு பிரிசன் மாதிரி ஆக்கிடக்கூடாது. சிறைப்படுகிற ஒரு இடமா நம்ம மாறிடக்கூடாது. சிறைச்சாலை மாதிரி ஆயிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய மனம் ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்கு. எதுவுமே யோசிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, எதையுமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு ஏதுவான விதத்தில் சிந்திக்க முடியாமல் இருக்கிறாங்க. காரணம், இந்த மனமே ஒரு பெரிய பலத்த அரணாய் அநேகருடைய வாழ்க்கையில் மாறுகிறது. நல்லா கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய மனம்தான் பெரிய ஒரு தடையாக இருக்குது. இன்னைக்கு அநேகருடைய இந்த திங்கிங் பேட்டர்ன் இருக்கு பாருங்க, யோசிக்கிற விதம் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லா தடையும் மனுஷனுக்கு கொண்டு வருது. அது ஒரு பெரிய தடையை ஒரு விஷயத்தில் கொண்டு வருது. அது என்னன்னா, கர்த்தர் நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு பாருங்க. அதுக்கு நேராக சிந்திக்கிற நிலையில் நம்முடைய மனதை திருப்ப மாட்டோம். அதுக்கு எதிராகவே சிந்திச்சு பல காரியங்களை அதுக்கு எதிராகவே யோசித்து. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் சின்ன பையனாக இருந்தபோது இந்த சத்தியங்கள்லாம் கேட்கும்போது எனக்குள்ளே எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். உண்மையாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நமக்கு தேவைதானா? கர்த்தர் நம்மளை செழிப்பாக இருக்க வைக்க முடியுமா? கர்த்தர் நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க முடியுமா? நான் நினச்சேன், அப்படிலாம் இருந்தால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்க முடியாது. ரொம்ப உலக பொருள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் நினச்சேன்.
ஆனால் என்னைக்கு இந்த தேவ வசனத்தை வாசிக்க தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு, இந்த தேவன் என்ன கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை விளங்கி கொண்ட போது எனக்கு புரியுது, எவ்வளோ தேவன் என் கையில் கொடுத்தாலும் அது போதாது கர்த்தருக்கு என்று அதை உபயோகப்படுத்த. எத்தனை பேர் கையை ஆமென்னு சொல்ல முடியும்? நான் அப்படி பார்க்குறேன். ஏன்னா என் மனம் அப்படி புதிதாக இருக்கு இந்த வசனத்தினால. இன்றைக்கு அப்படி யோசிக்கணும். கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய, இப்போ என்ன கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற ஊழியம், கர்த்தர் என்ன கொண்டு தேவன் கட்ட விரும்புகிற அவருடைய ராஜ்யம், இதுக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை நீர் எவ்வளோ கொடுத்தாலும் போதாத ஆண்டவரே நீர், ஏன்னா இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிற திட்டம் மிகப்பெரியதாக இருக்கு. ஆகவே என் கையில் நீர் எவ்வளோ கொடுத்தாலும் அதை நான் உமக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய என் திங்கிங் பேட்டர்னே மாறி இருக்கு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய திங்கிங் பேட்டர்னே மாறல. வெறும் எனக்கு, என் தேவைக்கு, என் குடும்பத்துக்கு, என்னை சுற்றி என்னை மாத்திரம் நான் அதில் வச்சு பார்க்குறேன் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த பொருளாதார நன்மையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியல. ஏன்னா எப்போவுமே என்னை பற்றியே தான் யோசிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்றைக்கு இயேசு என்னுடைய ஆண்டவராய் மாறினாரோ இனிமே என்னை பற்றி யோசனை இல்லை, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற சிந்தனை. கையை உயர்த்தி சொல்லுங்க, இனி என்ன சிந்தனை வரணும்? அவர் ஏசப்பா என்ன கொண்டு செய்ய விரும்புகிறாரு? உங்களை வச்சிருக்கிற குடும்பத்தின் மூலமாக அவங்கள கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரு? உங்கள் பிள்ளைகளை உபயோகப்படுத்தி என்ன செய்ய விரும்புகிறாரு? உங்கள் கையில் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த வேலையை வச்சு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரு? உங்கள் கையில் ஒரு தொழிலை கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த தொழிலை வச்சு கர்த்தர் என்ன செய்ய வரும்? என்னைக்குமே அப்படி யோசிக்கிறது இல்லையே. இந்த தொழிலை வச்சு நான் என்ன செய்யலாம், இந்த வேலையை வச்சு எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? அதுதான் பாருங்க, நம்முடைய எண்ணத்தினுடைய இந்த மாதிரி சிந்தனைகளை பிசாசு உபயோகப்படுத்தி, பிசாசு என்ன பண்ணுறான்னா ஒரு பிரிசனுக்குள்ள, ஒரு சிறைச்சாலைக்குள்ளவே இருக்கிற மாதிரி தேவ ஆசீர்வாதத்தை குறித்த எண்ணங்கள் வரமாட்டுது. பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சத்தியங்களை மனதுக்குள்ளே கொண்டு போக முடியல, அதை தியானிக்க முடியல, அந்த நம்பிக்கையில் நாம் ஆண்டவரை நம்பி செயல்பட முடியல. வாழ்நாள் முழுவதும் என் தேவையிலேயே நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவைக்கு மேலாக போதுமானதுக்கும் மிக அதிகமான விதத்தில் கர்த்தர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறோம். கையை வைத்து சொல்லுங்க, போதுமானதுக்கும் மிக அதிகமாக சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து, போதுமானதுக்கும் மிக அதிகமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பாராம். எதுக்கு போதுமானதுக்கும் மிக அதிகமாக கொடுக்குறாரு? ஏன்னா என்னை கொண்டு அவர் தம்முடைய சித்தத்தை, திட்டத்தை, வேலையை, சுவிசேஷத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டுவதுக்கான பணியில் கர்த்தரனை வச்சிருக்கிறார் என்கிற சிந்தனை, இந்த திங்கிங் பேட்டர்ன் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், அவனுடைய எண்ணங்கள், கற்பனைகள் எல்லாமே தப்பான பலத்த அரணினால ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறது. அதுதான் ஏன் இந்த வசனங்களை, இந்த சத்தியங்களை கர்த்தர் போதிக்கிறாருன்னா, அந்த பலத்த அரணை நிர்மூலப்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுனா கர்த்தருடைய வார்த்தை. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எல்லா எதிர்மறையான பலத்த அரண்களை நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? இடித்து நிர்மூலமாக்குது. சில நேரம் சில பலத்த அரண்கள் பாருங்க, சில கருத்துகள், சில யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊறி போய் உட்காந்துருக்கு. அந்த நாட்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ஆட்கள் நம்மளை ஆண்டார்கள். அவர்கள் ஆண்டபோது நிறைய கட்டடங்களை அவங்க கட்டினாங்க. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டடங்களை கட்டியிருந்தாங்க பாருங்க. அவர்கள் கட்டின கட்டடங்களை இடிக்கணும்னு சொன்னால் சும்மா இடிச்சிட முடியாது. கொண்டு வந்து அந்த நாட்களில் புல்டோசர்லாம் கிடையாது பாருங்க. ஜனங்க கையில் என்ன கடப்பாரை வச்சு, சுத்தியை வச்சு, எதை வச்சு தான் இடிக்கணும் கையில் இருக்கிறத சொல்கிறாங்க. அந்த நாட்களில் அப்படி இடித்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு, சில காரியத்தை இடித்து பண்ணுவதுக்கு சொல்கிறாங்க, இந்த பிரிட்டிஷ்காரன் கட்டின அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படுது, எவ்வளோ நாள் தேவைப்படுது, எவ்வளோ நேரம் செலவழிக்கப்பட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ பணம் கொடுக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க கட்டினது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய திங்கிங் பேட்டர்னும் இந்த வசனத்துக்கு எதிராக, தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக நிறைய ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கு. அதுதான் வாரம் வாரம் ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்மளை கேட்க வச்சு என்ன பண்ணுறாரு? எவ்வளோ ஸ்ட்ராங்காக
தேவன் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு எதிராக நம்முடைய யோசனையினுடைய எண்ணங்கள், நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் இருந்தாலும் நான் நம்புகிறேன் இந்த தேவனுடைய வசனம் வல்லமையான ஒரு ஆயுதம், அதெல்லாவற்றையும் நிர்மூலப்படுத்தும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மாற்றுவார், உங்கள் சிந்தனைகளை மாற்றுவார், உங்கள் எண்ணங்களை கர்த்தர் மாற்றுவார். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்மனராய் அவர் இருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். அந்த எண்ணங்களை கொண்டு போனோம். நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ள தேவன், நம்மளை மன்னிப்பதில் சம்பூர்ணம் உள்ள, அதெல்லாம் காண்பித்த நிறையா உங்களுக்கு. என்ன அதில் நம்ம பார்க்குறோன்னா, தேவன் எப்படி ஒரு ஐஸ்வர்ய சம்மனராய் அவர் இருக்கிறாரு. இந்த எண்ணங்களை தேவனை குறித்து, இயேசுநாதரை குறித்து, சீஷர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, அப்போஸ்தலர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, ஆதி திருச்சபையை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, இந்த பிக்சரை பார்க்கறதே இல்லை பாருங்க. ஆதி திருச்சபை துன்பப்பட்டதை மாத்திரம் பார்க்குறோம், ஆதி திருச்சபை அவங்க பட்ட கஷ்டங்களை மாத்திரம் பார்க்குறோம், ஏன்னா அப்போஸ்தலர்கள் பட்ட கஷ்டங்களை மாத்திரம் பார்க்குறோம், சீஷர்கள் பட்ட கஷ்டங்களை மாத்திரம் பார்க்குறோம், இயேசுநாதர் பட்ட, அதான் ஒரு பக்கம் தான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, உபத்திரம் இல்லாமல் இல்லை, கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் அது நடுவிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காட்டியிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையின் பல கஷ்டங்கள் நடுவிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நிறைவாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிறைவாய் வைப்பார். இப்போ இதை தான் இந்த பிக்சரை பார்க்கவே இல்லை பாருங்க. இந்த பிக்சரை பார்ப்பதுக்கான எண்ணங்களை கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். என்ன பார்க்கல? ஏன்னா கர்த்தர் எப்படி ஆதி திருச்சபையை பொருளாதாரத்தில் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, எப்படி அப்போஸ்தலர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளாதார நன்மையை கர்த்தர் கொடுத்தாரு, இதை கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. பார்த்தா தான் ஓ இதுவும் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறாரா, இப்படியும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு அவருடைய வேலையை செய்வதுக்கு நம்மளை தேவன் உபயோகப்படுத்துகிறாரு அப்படின்றது நமக்கு ரொம்ப அற்புதமாக விளங்கும் பாருங்க. இப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதில் என்னென்னா, ஆண்டவர் எப்படி ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறாரு, இயேசுநாதர் எப்படி ஐஸ்வர்யமுள்ள கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், எப்படி அப்போஸ்தலர்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் கர்த்தர் வச்சாரு, சீஷர்களை எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வச்சிருந்தாரு, ஆதி திருச்சபையை எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ இதை சொல்லி கேட்கும் போது நிறைய பேருக்கு அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி தான் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இதை இது என்ன இது இப்படி இருக்கா அப்படின்ற ஒரு தடமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கேட்கணும் பாருங்க. ஏன்னா நம்ம அடுத்த பக்கத்தை கேட்டு பழகிட்டோம். அடுத்த பக்கம் என்ன, எப்படி இயேசு துன்பப்படுத்தப்பட்டாரு, எப்படி சீஷர்கள் துன்பப்படுத்தப்பட்டாங்க, எப்படி அப்போஸ்தலர்கள் துன்பப்படுத்தப்பட்டாங்க, எப்படி ஆதி திருச்சபைகள் துன்பத்தை 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 பேசி பேசி அந்த துன்பம் மாத்திரம் போய் நம்ம திங்கிங் பேண்டரில் உட்காந்துருக்கு. அதனால நான் ஏதாவது ஒரு துன்பப்பட்டேன்னா நான் நினைக்கிறேன் அதுதான் பரிசுத்தமான ஜீவியம்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்கள், ஆண்டவர் துன்பப்படுறது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இயேசுநாதரே சொன்னார், இந்த உலகத்தில் என்ன உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், இந்த உபத்திரவத்தை ஜெயித்த நான் உங்களோட கூட இருக்கிறேன். அந்த ஜெயித்ததில் எப்படிலாம் ஆசீர்வாதம் வந்துச்சு, இதை கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. இதை குறித்த ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லைன்னா என் திங்கிங் பேட்டர்ன் வேற விதமாக தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதில் நிறைய பேர் சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். என்ன சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டா ஆண்டவருக்காக கஷ்டப்படுறேன், இது என்ன ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ வைக்கிற கஷ்டம் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் கர்த்தர் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், வேதத்தில் ஒரே ஒரு பாடு தான் நமக்கு இருக்குது. அந்த ஒரே பாடு என்னன்னா, நீதி நிமித்தமாக துன்பப்படுகிற ஒரு பாடு. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய நீதிக்காக துன்பப்படுகிற துன்பத்தை தவிர வேற எந்த துன்பமும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க தெரியக்கூடிய விதத்தில் இந்த சத்தியத்தில் போதித்திருக்கிறபடி புரிஞ்சிக்காம நான் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். கர்த்தர் எவ்விதமாக நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. சில வசனங்கள் மூலமாக முதல்ல தேவன் எப்படிப்பட்ட
நிறைவுள்ள ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் என்பதை இன்றைக்கு நம்ம பார்க்கணும் பாருங்க. அப்போதான் நமக்கு என்ன தெரியும்னா, நம்மளையும் ஆண்டவர் இந்த விதத்தில் யோசிக்கக்கூடிய எண்ணங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பது நியாயமானது தான். இல்லை நமக்கு என்ன தோணிடும்னா, ஐயோ ரொம்ப தப்பாக யோசிக்கிறோமோ, நம்ம இது சரியான யோசனை இல்லை போலகுதே, தப்பான யோசனை போலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எண்ணங்கள் நாம் கர்த்தர் இந்த யோசனைகளை குறித்து நமக்கு சொல்கிறது நியாயமான ஒன்று என்பதை அதான் சொன்னேன். ஆரம்பத்திலே அதான் சொன்னேன், கர்த்தர் என்ன பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பது இந்த தேவ சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எனக்கு அது கன்வின்சிங்காக இருக்கணும். அது இருக்குமா இருக்காதா அப்படியே ஒரு மாதிரி என்ன நம்ம இதை குறித்து வேவரிங்காக இல்லாமல், அதான் வேதம் சொல்லுது பாருங்க, ஏன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் எப்படி இருக்கிறானா, நிலையற்றவனா. இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இது கரெக்ட் தானா, கரெக்ட் இல்லையா, இது எடுத்துக்கலாமா வேணாமா, இப்படி உண்மையால கர்த்தர் நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா, இதை குறித்து நான் தியானிக்கலாமா, இது ரொம்ப வேற எங்கன்னா கொண்டு போய் விட்டுருமா, இப்படியே ரெண்டு நிலையில யோசிச்சுட்டு இருக்கிறவங்க ரெண்டுத்துலேயுமே நிலையற்றவங்களா இருப்பாங்க. ஆசீர்வதிக்கவும் பட முடியாது, தேவைகள் சந்திக்கவும் படாது, குறையிலையும் இருந்துக்கிட்டு என்ன ஆண்டவர் சமூகத்தை வரும்போது புலம்பிக்கிட்டோம். கர்த்தர் நம்மளை புலம்புறவங்களாக இருக்காம நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய சுவிசேஷத்துக்காக அவர் விரும்புகிற அற்புதமான வேலைகளை செய்வதற்காக கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறதே. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். 104ஆம் சங்கீதம் வாங்க. ஆண்டவரை குறித்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. அப்போ தான் நமக்கு ஒன்று தெரியும், ஓ இது கரெக்டு தான், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை யோசிப்பது சரிதான் அப்படின்றது நமக்கு புலன்படும் பாருங்க. 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இணைந்து நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே தேவன் யார், எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளணும் பாருங்க. இது நமக்கு புரிஞ்சாதான் இந்த தேவன் நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இது தெய்வீகமான வாழ்க்கை முறை. நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறது தெய்வீகமான வாழ்க்கை முறை. இஷ்டம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த எனக்கு கற்றுக் கொடுக்குறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்து அதை கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்த என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. அதுதான் ஒரு தெய்வீகமான காட்லி லைஃப் ஸ்டைலை ஆண்டவர் இங்கே காட்டுறாரு. வேர்ல்ட்லி லைஃப் ஸ்டைலை காட்டல நான். நீங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை உலகத்தில் அப்படியே ஜாலியாக அப்படியே உல்லாசமாக அது இல்லை. உங்களை கர்த்தர் இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சு காட்லி லைஃபை தெய்வீகமான விதத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதுக்கு கர்த்தர் கொடுக்குற பொருளாதாரத்தெல்லாம் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்த முடியும். இந்த சிந்தனை நான் இன்னைக்கு காட்டுறது போல மாறலன்னா இதுக்கு எதிரான பேட்டர்னில் உங்கள் சிந்தனை மாறி இருக்கு. அதை சரி செய்யணும். வாசிப்போமா? 24ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளோ திரளாயிருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய், பூமி உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கு. நல்லா கவனிச்சுப்பா, அந்த கடைசி வார்த்தை பூமி உம்முடைய பொருளினால் நிறைந்திருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசித்தீங்கன்னா இதே 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை ஆங்கில வேதத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு இருக்குது, நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஆம்பிளிஃபைடு வேர்ஷனில் வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை போட்டிருக்கு, பூமி உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நான் வாழ்கிற பூமி ஒன்றும் தரித்திரம் பிடிச்ச பூமி இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் தரித்திரம் பிடிச்சவனும் கிடையாது, பூமியும் தரித்திரம் பிடிச்ச பூமியும் கிடையாது, தேவனும் தரித்திரம் பிடிச்ச தேவன் இல்லை. இந்த வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது, தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு, ஆசீர்வாதத்துக்குரிய தேவனாக இருக்கிறாரு. அவர் இந்த பூமியை உண்டாக்கும் போது அங்கே சொல்லியிருக்க பாருங்க, உம்முடைய கிரியைகள் எவ்வளோ திரளாக இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய கிரியையெல்லாம் பார்க்குறேன், நீர் உண்டாக்கின பூமியை பார்க்குறேன். இந்த பூமியில் ஆண்டவரை திரளான பொருள், திரளான ஐஸ்வர்யங்கள், திரளான ஆண்டவரை செல்வங்களை, திரளான பொருளாதார நன்மைகளை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரே.
இது ஒன்றை காட்டுது, தேவன் என்ன செய்ய விரும்பினாலும் சீப்பா செய்கிறவர்ல கர்த்தர் சிறப்பா செய்கிறவர். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எதை செஞ்சாலும் சீப்பா செய்கிறவர்ல சிறப்பா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லணும், கர்த்தர் எதை செஞ்சாலும் உங்களை கொண்டு கர்த்தர் எப்படி செய்ய போறாரு? சீப்பா செய்ய போறாரா, சிறப்பா செய்ய போறாரு? எத்தனை பேர் விசுவாசிங்க? என்ன கொண்டு கர்த்தர் எப்படி செய்ய போறாரு? அதுதான் நம்முடைய சீப்பா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, தாழ்வில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை, குறைவில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவதற்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்கும்படி நம்முடைய மனதுக்குள்ள கொண்டு வர. நீ இப்படியே தாழ்வில் இருக்க வேண்டியதில்லை, இப்படியே கஷ்டப்பட்டுட்டே நான் தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சுக்கிறதுக்கும் இந்த மாதம் கடைசி வரைக்கும் வந்தால் போதும், இந்த மாதம் நடத்தினா போதும், எப்படியும் ஒவ்வொரு நாளும் வந்தால் போதும். கர்த்தர் சொல்கிற அதெல்லாம் உனக்கு வரும். ஏன்னா அன்றன்றைக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? அன்றன்றைக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா? கொடுக்க முடியுமா? கொடுத்துட்டு இருக்கிறாரே. அதில் என்னைக்கா குறை வச்சிருக்கிறாரா? குறை வைக்கவே இல்லை. ஆனால் இங்கே உன்னை காட்டுறாரு, பூமியினுடைய கிரியைகள் எவ்வளோ திரளாக இருக்குன்னு பாரு. நான் இந்த பூமியில் என்னுடைய கிரியைகளை எவ்வளோ திரளாக பண்ணியிருக்கிறேன். இந்த பூமியில் எல்லா நிறைவையும் சம்பூர்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் எதை செஞ்சாலும் கர்த்தர் காட்டுற, நான் எதை செஞ்சாலும் சீப்பாக செய்யல, பெஸ்ட்டாக சிறப்பான விதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். பூமியில் மாத்திரம் இல்லைங்க, பரலோகத்தில் கூட எல்லாத்தையும் கர்த்தர் சிறப்பாக வச்சிருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பாருங்க, அவர் எவ்வளோ சிறப்பான விதத்தில் இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுது பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்முடைய சீப்பான எண்ணத்திலிருந்து இல்லை கர்த்தர் எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்கிறவர். கையவாதி சொல்லுங்க, கர்த்தர் எதை செஞ்சாலும் அவர் பெஸ்ட்டாக செய்வார்னா என்ன கொண்டும் எப்படி தான் செய்ய போறாரு கர்த்தர்? எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன கொண்டும் கர்த்தர் எப்படி தான் செய்ய போறாரு? எல்லாத்தையும் பெஸ்ட்டாக தான் செய்வார். அப்போ அந்த பெஸ்ட்டாக செய்யணும்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த சீப்பான திங்கிங்கை, அந்த திங்கிங் பேட்டர்னை நான் மாற்றணும். பெஸ்ட்டான விதத்தில் காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட விதத்தில், எப்படிப்பட்ட நிறைவில் கர்த்தர் இருக்கிறார், இதெல்லாம் நம்ம அறிஞ்சாதான் ஓஹோ நான் இன்னும் என் எண்ணங்களை மாற்றணும். கர்த்தர் எப்போவுமே எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு எதை செஞ்சாலும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டானதை செய்வார், நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டானதை செய்வார். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக செய்யணும்னு நினைப்பீங்களா, சீப்பாக செய்யணும்னு நினைப்பீங்களா? எங்கே சீப்பாக இருக்கோ அங்கே கொண்டு போய் பிள்ளைங்களை உட்கார வச்சுருவோம். எங்கே சீப்பாக இருப்பாங்களோ பிள்ளைங்க அப்படியா பண்ணுறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை என்ன பண்ணுறதில்ல, பொருட்படுத்தல. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கணும். அப்படி தான் நினைக்கிறோம். எத்தனை பெற்றோர் அப்படி இருக்கிறீங்க? கையை வயத்தையும் காட்டுங்க பார்ப்போம். என்ன அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். 99% பெற்றோர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், 100% என்னை உண்டாக்குனவர் சொல்கிறாரு, நான் உன்னை எப்போவுமே பெஸ்ட்டாக தான் உபயோகப்படுத்துவேன். கையை வயத்தை சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எப்படி தான் உபயோகப்படுத்துவார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கவனிச்சாதான் ஆண்டவரை குறித்த அந்த பெஸ்ட்டான திங்கிங் நமக்கு வரும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி மட்டகரமாகவே யோசித்துட்டு அப்படியே இருக்கிற ஒரு நிலை நமக்கு இருந்துடும் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் கவனிங்க, 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்ட தேவன் எங்கே வீட்டிற்கு, நம்முடைய தேவன் வீட்டிருக்கிற அவருடைய இடத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பிள்ளையாக இருக்கும்போது அவர் எதை செஞ்சாலும், அதுதான் பூமியில் அவருடைய கிரியைகள் எவ்வளோ திரளாக இருக்குன்னு காட்டினேன். பூமி அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்குதுன்னு காட்டுறேன். ஏன் இப்படி கர்த்தர் எல்லாத்தையும் திரளா பண்ணி ஐஸ்வர்யமா ஏன்னா பொருள்னால நிறைத்து வைத்திருக்கிறது காரணம் என்ன? சீப்பாக செய்கிறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் பெஸ்ட்டாக செய்கிறதுக்கு. நல்ல மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை கொண்டு போய் வைக்கணும். உங்கள் குடும்பத்துக்காக எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யுங்க. நான் ரொம்ப சீப்பான ஆள், நான் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு திராணி இல்லை, அப்படிப்பட்ட எண்ணங்களை முதல்ல எடுங்க வாழ்க்கையை விட்டு. இதெல்லாம் தான் நம்மளை பிசாசு பலத்த அரணுக்குள்ளேயே வச்சு வாழ்க்கையில் நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற பெரிய பெரிய வேலைகளை செய்வதற்கான யோசனை வரமாட்டுது பாருங்க. அந்த யோசனை பெரிய தடையாக மாறிடுது பாருங்க. இங்கே 3ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும் நம்ம இணைந்து? வீட்டிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லும்
பத்ம ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல். நல்லா கவனிங்க, வஜ்ரக்கல்னா என்ன? ஜெம் ஸ்டோனு. இந்த மாதிரி காஸ்ட்லி தெரியுமா? அது வீட்டு இருக்கிறவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாராம் பாருங்க. பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பத்ம ராகத்துக்கும் ஒப்பாய் இருந்து அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றினது. நல்லா கவனிங்க, மரகதம் போல். 6ஆம் வசனத்தை வாசித்து நான் சொல்றேன். அந்த சிங்காசனத்தை சுற்றி முன்பாக ஒப்பான கண்ணாடி கடலாய் இருந்தது. நல்லா கவனிங்க, எப்படி இருக்காம பாருங்க. கிறிஸ்டல் கிளியர்கான பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், பிரஷியஸான காரியங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லி ஜாஸ்பர் ஸ்டோன். ஏன்னா ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு பாருங்க. அதெல்லாம் விலை உயர்ந்த காரியங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருடைய இடம் எப்படி இருக்கு, அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை சுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்மளை சுத்தி என்ன ஆகுது, நான் எப்படி இருக்கிறேன், இப்படியே நம்மளை வச்சே யோசித்து, நம்மளை சுத்தி இருக்கிறதையே யோசித்து. நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவரை சுற்றி எப்படி இருக்கு, அவர் உண்டாக்கின பூமியில் எப்படி திரளான கிரியைகளை காண்பித்திருக்கிறாரு, பூமி அதனுடைய நிறைவில் எல்லா பொருளையும் நிறைவாக உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளை கொஞ்சம் சுற்றி ஆண்டவருக்குள்ளே பார்க்கணும். சொல்லுங்க, கையவத்தி என்ன கர்த்தருக்குள்ளே என்ன சுற்றி பார்க்கணும். கையவத்தி சொல்லுங்க, என்ன எதுக்குள்ளே சுற்றி பார்க்கணும். நான் என்னை சுற்றியே பார்த்துனுக்கிறேன், என்ன நடக்கிற பிரச்சனையை சுற்றியே பார்க்குறேன், என்ன நடக்கிற குறையை சுற்றியே பார்த்துட்டுக்கிறேன். அதனால் நான் ஆராதிக்கிற இந்த தேவன் எவ்வளோ மகிமையானவர் என்பதை சிந்திக்கக்கூடிய எண்ணம் வரமாட்டுது. நல்லா கவனித்து பாருங்க, நம்முடைய தேவன் அவரை சுற்றி எப்படி இருந்துச்சு, எவ்வளோ விலையேற பெற்ற என்ன காரியங்களை அவரை சுற்றி வச்சிருக்கிறார் பாருங்க. அவரே விலையேற பெற்றவர், அவரை சுற்றி இருக்கிற எல்லாமே விலையேற பெற்றது. ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட தேவன் நம்மளை உபயோகப்படுத்தும் போது ஒரு நாளும் சீப்பா கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்த மாட்டாரு, பெஸ்டான விதத்தில். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பெஸ்டான விதத்தில் உபயோகப்படுத்துவார். அதனால சொல்றாரு, உன்னை சுற்றி பார்க்காத, உன்னை என்ன சுற்றி பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் என்னை கிறிஸ்துவுக்குள்ள சுற்றி பார்க்குறேன், என்னை தேவனுக்குள்ள நான் என்ன பண்றேன், என்னை சுற்றி பார்க்குறேன். இப்படிப்பட்ட நிறைவில் இருக்கக்கூடிய கர்த்தர் என்ன, கர்த்தர் ஒருபோதும் அவர் அப்படி இருந்துட்டு என்ன வேற மாதிரி சீப்பா வாழ்ற மாதிரி வச்சிட ஒரு தேவன் அல்ல. என்ன தாழ்வில் இருக்கிற என்ன குழியில் இருந்த என்ன வேதம் சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு வீட்டிருக்கும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரா, நம்மளை தூக்கி அவரோட உட்கார வைக்கிறாரா. நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் இப்போ ஒன்று பண்றாரு, கீழே கடந்த நம்மளை தூக்கி உன்னதங்களில் அவருக்கு சமமா உட்கார வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. இதை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு வரும்போது பாருங்க, இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் பாருங்களேன். அங்கே ஆண்டவர் எப்படி தம்மை காண்பிக்கிறாரு அப்படின்றத இங்கே வேதம் சொல்லியிருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கி நம்முடைய சிந்தனை இப்படி உயர்ந்திருக்கா, இப்படி உயர்ந்த சிந்தனைகள் நமக்கு வந்திருக்கா அப்படின்றத கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும். இன்னும் சீப்பாகவே திங்க் பண்ணுறேன்னா, என்னை சுற்றியே பார்த்துட்டு இருக்கிறேன்னா, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை சுற்றி எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா? நமக்கு தேவன் யார், அவர் எவ்வளோ சம்பூர்ணம் உள்ள தேவன், எவ்வளோ நிறைவு, இந்த பூமியை உண்டாக்கி எல்லா நிறைவுகளையும் உண்டாக்கி என்ன சொல்கிறாரு, திரளான பொருளை உண்டாக்கி வச்சு, அப்படின்னா திரளான ஐஸ்வர்யத்தை என்ன இப்போ நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவரை சுற்றி என்ன இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நான் என்ன சுற்றி பார்க்குறத விட்டுட்டு என்ன அவரை வச்சு சுற்றி பார்க்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு சில நேரம் நம்மளை சுற்றி இருக்கிறத பார்த்து நமக்கு தலை தான் சுற்றுது. ஹலோ, உங்களை சுற்றி இருக்கிறது, ஐயோ நாளைக்கு எதை பண்ணணுமா, நாளைக்கு அது கொடுக்கணுமா நினச்சாலே தலை கொயின்னு
அப்படியே கேர் ஆயிடுது சிலருக்கெல்லாம். நான் சொல்கிறேன், இயேசுநாதர் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவரை சுற்றி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்தா நான் சொல்கிறேன் கொஞ்சம் தைரியம் எனக்கு வரும். ஏன்னா நான் எவ்வளோ தாழ்வில் இருந்தாலும் இந்த தேவன் என்னை கைவிடவே மாட்டார். இவர்கிட்ட எல்லா நிறைவும் இருக்குது. கையை வாய்த்து சொல்லுங்கள், இவர்கிட்ட எல்லா நிறைவும் இருக்குது. இந்த நிறைவெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா நம்மளை கொண்டு கர்த்தர் அவர் எதை செஞ்சாலும் பெஸ்ட்டாக தான் செய்வார். எத்தனை பேரை விசுவாசிங்க? கர்த்தர் எதை செஞ்சாலும் நம்மளை கொண்டு எப்படி தான் செய்ய போகிறாரு? பெஸ்ட்டாக. 18ஆம் வசனம் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த மதில் வஜ்ரக்கல்லாலும் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பழுங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. அந்த நகரம், அவருடைய கேட்டு எப்படி இருக்குன்றாரு அங்கே பாருங்க. என்ன சொல்றாரு? கல்லால் கட்டப்பட்டிருந்தது, நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. அவருடைய என்ன நகரம் பொன்னா இருக்கு. இப்படிலாம் யோசிக்கிறோம். நம்ம யோசிப்போம், அதை அவருக்கு வச்சு நான் என்னத்த பண்றது, எனக்கு ஒரு பொண்ணும் வரமாட்டுதே. இன்னைக்கு என்ன தங்கம் வேலை ஏறிக்கிட்டே போகுது, எங்கே போய் முடியுமோ? இப்போ அப்படி தானே யோசிக்கிறாங்க ஜனங்க. நல்லா கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளை சுற்றியே பார்க்குறோம், நம்மளை சுற்றியே கவனிக்கிறோம், எல்லாமே நம்மளை சுற்றியே இருக்குது பாருங்கள். 21ஆம் வசனம் பாருங்கள், 18ஆம் வசனம் வாசமா 21 பாருங்கள். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தது, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பழுங்குக்கு போல சுத்த பொன்னாய். நல்லா கவனிங்க, என்ன சொல்ற பாருங்க. அவருடைய நகரம் எப்படி இருந்துச்சு, தெரு எப்படி இருந்துச்சு, அவருடைய கேட்ஸ் எப்படி இருக்கு, அங்கதான் சொல்லியிருக்கு பாருங்க. 12 வாசல்கள் எப்படி இருக்கு, எதால உண்டாக்கப்பட்டிருக்கு? பொண்ணுனால, விளையேற பெற்ற கற்களினால. எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்யறாரு பாருங்க. அவரை சுற்றி போட்டிருக்கிற காம்பவுண்ட் வால், அவருடைய நகரம் எப்படி இருக்கு, அவரை சுற்றி எப்படி இருக்கு, எல்லாமே அப்படியே ப்ரெஷியஸான, என்ன மதிப்பிட முடியாத விளையேற பெற்ற நன்மையினால, ஐஸ்வர்யத்தினால நிறைந்திருக்கு. நான் சொல்கிறேன், இந்த சிந்தனைகள் தேவனை குறித்து நமக்கு வரலன்னா, நான் சொல்கிறேன் நம்மளை சுற்றி எப்போவுமே சீப்பாக தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்ன என் கஷ்டத்தில் விட மாட்டார், என்ன இந்த நெருக்கடியில் விட மாட்டார். ஏன்னா அவர் என்னுடைய நல்ல தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அவர் அவ்வளோ நிறைவாக இருந்துக்கிட்டு என்னை எப்பவுமே குறைவாக வச்சிருவாரா? ஏன் என்னை நிரப்ப விரும்புகிறார், ஏன் எனக்கு அதிகமாக கொடுக்க விரும்புகிறார், ஏன் துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து கொண்டு வந்து நீதிமானா இருக்கிற என் கையில் கொடுக்குறாருன்னா, என்னை கொண்டு நிறைய செய்ய அவர் திட்டம் வச்சிருக்கிறார். கை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை கொண்டு நீங்க நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கலாம். ஆனா அந்த எண்ணங்களை விட்டுட்டு, ஆண்டவரே இல்லப்பா, நான் என் திட்டத்தை யோசித்தேன்னா என்னை சுத்தியே தான் பார்க்கிறேன், என்னைக்கு உங்க திட்டத்தை யோசிக்கிறேனோ அப்போ உண்மை வச்சு என்னை சுத்தி பார்க்க நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, துன்மார்க்கம் கையில் இருக்க ஆஸ்தியெல்லாம் கொண்டு வந்து நீதிமான் கையில கொடுக்குறாரு. எப்படி பார்க்கிறேன் இன்னைக்கு, அது ரொம்ப முக்கியம். எப்படி யோசிக்கிறேன், எதையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எதையே கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுத்தி நான் எப்படி இருக்கிறேன்னு பாருப்பா. உன்னை உண்டாக்கின தேவன், இந்த பூமியில கிரியையை காண்பித்த கர்த்தர், இந்த பூமியில எல்லா பொருளையும் நிரப்பின கர்த்தர் எப்படி இருக்கிறாரு வரும். பரலோகத்துல அவர் எப்படி இருக்கிறாரு, அவரை சுத்தி என்ன இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க. இதை நீங்க அறிய அறிய இந்த தெய்வீக வாழ்க்கை முறையை உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வர முடியும். லிவிங் காட்லி லைஃப் அப்படின்றது, காட்லி திங்கிங் காட்லி லைஃபுக்கு நேராக நம்மளை நடத்தும். தெய்வீக குறிச்ச, தேவனை குறிச்ச சிந்தனையே இல்லாமல் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவரை சுற்றி எப்படி இருக்கு, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு, ஏன் என்கிட்ட இந்த நன்மையெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரு, ஏன் நான் செய்கிற ஒரு சின்ன வேலையை கூட ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புறாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையை அந்த குறைவிலே இருக்க விடாமல் அந்த குறைவிலிருந்து விடுவித்து அதை நிரப்பி காட்டுற சத்தியத்தை ஏன் கேட்குறாருன்னா, காரணம் ஒன்னே ஒன்று தான்.
என்னை சீப்பான காரியத்துக்கு உபயோகப்படுத்தலை, பெஸ்ட்டானதை கர்த்தர் செய்யும்படி. எத்தனை பேர் அதை விரும்புகிறவங்க? எத்தனை பேர் கையை வச்சு இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் எல்லாவற்றையும் பெஸ்ட்டானதை செய்யும்படி என்ன கர்த்தர் உபயோகப்படுத்துவார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். உங்கள் வேலை பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுடைய முயற்சி பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொண்டு வரும். ஏன்னா இப்போ என்ன சுற்றி இருக்கிறத வச்சு பார்க்கல, நான் என்ன செய்கிறேன்னா, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை சுற்றி என்ன இருக்கு, அவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் எல்லாவற்றையும். இந்த கண்ணோட்டத்தோட நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, நான் சொல்றேன், பிசாசு எந்த விதத்தில் நம்முடைய சிந்தனையை அவன் தடை செஞ்சாலும் நான் உன்னை சொல்லுவேன், இல்லை இல்லை இல்லை, என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர் நிச்சயமா எனக்கு பெஸ்டானதை கொடுப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல, நிச்சயமா பெஸ்டானதை கர்த்தர் கொடுப்பார். சிலது தாமதம் ஆயிருக்கா, கவலைப்படாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தாமதம் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்டானதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம், அங்க ஆண்டவருடைய வஸ்திரத்தை குறித்து சொல்லியிருக்கு பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம். அவரை சுற்றி என்ன இருக்கு இன்னைக்கு? இப்போ அவருடைய வஸ்திரத்தை குறித்து இங்கே வேதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற ஏசாயா 6ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனம் பாருங்க. அங்கே சொல்கிற வார்த்தையை நம்ம வாசிப்போமா? முதல் வசனம், ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல் தேவ ஆலயத்தை நிறைந்திருந்தது. தேவ ஆலயத்தை நிரம்பி இருக்கக்கூடிய வஸ்திர தொங்கல். ஆண்டவருடைய மகிமை, அவருடைய வஸ்திர தொங்கல் குரம் பாருங்க எப்படி இருக்கு. சும்மா பிட்டு இல்லை. ஏன்னா நம்ம போய் ஒரு துணி வாங்கினா என்ன வாங்குவோம், ஒரு பிட்டு வாங்குறோம். சிலர்லாம் இப்போ ஏன்னா அந்த காலத்துலாம் போய் துணி பிட்டு எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, தைப்பாங்க. இப்போ அப்படிலாம் தைக்கிறது இல்லை, எல்லாம் ரெடிமேட் ஆயிடுச்சு. சாரி கூட இப்போ ரெடிமேட் ஆயிடுச்சே. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ரெடிமேட் கொண்டு வந்துடுறான் பாருங்க. ஆனால் அந்த காலத்தில் எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவாங்க, துணி வாங்குவாங்க, பிட்டு எடுப்பாங்க, பிட்டு எடுத்து அதை கொண்டு போய் டெய்லர்கிட்ட கூட தைப்பாங்க. அந்த டெய்லர்கிட்ட போகும்போது முதல் முறை போனீங்கன்னா தெரியாது எவ்வளோ எடுக்கணும்ன்ட்டு. அப்போ அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான், உங்களுக்கு என்ன சார் பேண்ட்டு தைக்கணுமா, ஒரு பேண்ட்டு ஷர்ட்டை தைக்கணும்னா, இப்போ நான் சூட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த சூட்டு தைக்கிறதுக்கு போய் சூட்டு மெட்டீரியல் வாங்கினா அவன் சொல்லுவான், ஒரு 3.5 மீட்டர் வாங்கணும் சார் அப்படின்வான். நம்ம சொல்லுவோம் 3.5 மீட்டரா, ஏன் 3.5 மீட்டர், 3.25 போதாதா? ஏன் நம்ம புத்தி அப்படிதான் இருக்கு. எவ்வளோ குறைச்சி எங்கெங்க பிடிச்சி பாக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் பிடிச்சி, என்ன உள்ளே கொஞ்சம் பிடிச்சி. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முழு உலகத்தில் இருக்கிற என்ன கார்மெண்ட் ஃபேக்ட்ரியே ஒரு துணியை செஞ்சாகிறோம், என்ன லெங்க்த்தாக ஒரு துணியை செஞ்சாகிறோம், அது கூட போதாது. ஏன்னா அவ்வளோ மகிமையான அவருடைய ஆலயம் வஸ்திர தொங்கலினால நிரப்பப்பட்டிருக்கான். நல்லா நீங்க தேவனுடைய எண்ணங்களை கொஞ்சம் யோசித்தா அவர் எப்படி உடுத்துறாரு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உடுத்துறதுல கூட இன்னைக்கு ஜனங்களுடைய எண்ணங்களை கெடுத்து வச்சுட்டாங்க. நல்ல துணி போடக்கூடாது, கொஞ்சம் நல்லா உடுத்தக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடாது. எண்ணங்களை, திங்கிங் பேட்டர்னை இன்னைக்கு அப்படி ஒரு மாதிரி உடச்சி, கொஞ்சம் நல்லா போடாத, நீ நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் உன்னை எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கண்ணு வச்சிருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், நான் எப்பவுமே சொல்கிறது, கண்ணு இருந்தால் எல்லாம் கண்ணு வைப்பாங்கன்னுவேன். உனக்கு கண்ணு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் கண்ணு இருக்குது. கண்ணு இருக்கிற வரைக்கும் எல்லாம் கண்ணு வைப்பாங்க. என்னைக்கு கண்ணு வைக்காமல் இருப்பாங்க, எல்லாம் குருடனானா கண்ணு வைக்காமல் இருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தேவன் நமக்கு கொடுக்குற பாருங்க, ஒரு ஆடையை போட்டுட்டு போகிறேன்னா அந்த ஆடையை போட்டுட்டு கர்த்தருக்காக என்ன செய்கிறன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆடையை போட்டு போயிட்டு அங்கே சும்மா நம்ம ஷோவை காட்டக்கூடாது. அந்த ஆடையை போட்டு போய் அந்த ஆடையை வச்சு நான் கர்த்தருக்காக எப்படி உபயோகப்படுத்துறேன், கர்த்தர் என் கையில் கொடுக்குற பணம் அதை வச்சு நான் கர்த்தருக்காக எப்படி உபயோகப்படுத்துறேன், கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா உயர்வையும் அந்த உயர்வை வச்சு கர்த்தருக்கு நான் என்ன உபயோகப்படுத்துறேன். இதுதாங்க நான் என்ன எப்பவுமே அவரை சுற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறேன்.
என்னை சுற்றி பார்க்கறத விட்டுட்டு, என்னை சுற்றி பார்த்தா வெறும் குறை, எல்லாம் கஷ்டம் துன்பம் இதே பார்த்துட்டு இது எனக்கு என்னத்தை கொடுக்க போகுது ரிட்டர்னில்? ஆனால் என் கஷ்டத்தின் நடுவே, என் குறைவு நடுவே என்னை உண்டாக்கின கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. இதெல்லாம் சிறப்பாக உண்டாக்கி இருக்கிறார்னா என்ன கர்த்தர் சிறப்பாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கையை ஊற்றி சொல்ல முடியும்? என்ன கர்த்தர் சிறப்பாக்க அவர் எப்படி இருக்கிறாரு? இந்த தவறான பலத்த அரண்கள் மாறாத வரைக்கும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் காட்டுறேன், இயேசுநாதர் எப்படி, தேவன் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார், அவரை சுற்றி எப்படி இருக்கு, அவருடைய வஸ்திரத்தொங்கல் எப்படி இருக்கு, தேவன் எவ்வளோ பற்ற நிறைவுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால தான் நம்மளை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றி பார்க்காத, உன்னை என்ன சுற்றி பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை சுற்றி பார்க்கணும். ஆண்டவர் ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அப்படியே நான் சொல்கிறேன், அடிச்சு முடிக்க முடியாது, நீங்கள் ரவுண்டெலாம் அடித்து முடிக்க முடியாது. அவருடைய நிறைவை பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுலாம், அதெல்லாம் இந்த ஆயுசு நாட்கள் போதாதுங்க. ஆயுசு நாட்கள் போதாதுன்னா நம்மளை இந்த பூலோகத்தை ரட்சித்து, உன் ஆயுசு நாட்கள் போதாது, இந்த உலகத்தை முடிச்சு நீ வந்தாகிறோம், பரலோகத்தில் வந்து பாரு என்னுடைய மகிமை எப்படி இருக்குன்னு வந்து அங்கேயே வந்து பாருன்றாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே இங்கே எதுவும் பார்க்கல, நேராக பரலோகத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றோம். சில கிறிஸ்தவங்களாம் ஷாக் ஆகிடுவாங்க அங்கே போயிட்டு, தங்கம்மா தங்கத்தில் நடக்கிறேனா, தங்கத்தையே தொடமாட்டேன்னு நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்படி பரலோகம் போகிறது? ஹலோ, அங்கே தெரு தங்கத்தில் இருக்கும், காம்பவுண்ட் வாழலாம், ஒவ்வொரு கதவும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வீட்டு கட்டுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா என்ன, ஒரு கதவு போடணுன்னா என்ன, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க பாருங்க, 10 முறை யோசிப்பான். என்ன யோசிப்பாங்க? ஐயோ கதவை மட்டும் சிம்பிளாக போட்டுருணும். எப்படி கதவை மட்டும் சிம்பிளாக போட்டேன், ஏன்னா கதவை வச்சே திருடம் உள்ள வருவான். இது டீ கூடுன்னா உள்ள நிறைய இருக்கும் அப்படின்ட்டு அவன் வருவான் அப்படின்வாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, 12 வாசலும் முத்துக்களினால கர்த்தருடைய பரலோகம் கட்டப்பட்டிருக்கான். அங்கே போய் நின்றீங்கன்னா ஆச்சரியமான்னு பார்ப்பீங்க, ஐயோயோ இதுக்குள்ளே நம்ம போகலாமா, இது தப்பாக வந்துட்டோமா. சிலர் பரலோகத்துக்கு வாசலில் கூட போய் நின்றுட்டு யோசனை என்ன வரும், ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கே, இங்கே உள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, யார் இருக்கிறா, உலகம் 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 அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நான் சொல்கிறேன், என்றைக்குமே உங்களை கர்த்தரை சுற்றி பாருங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்றைக்கும் பிரச்சனைனாலும் நல்லகவனி, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைனாக்குறோம், கஷ்டனாலும் என்ன காரியனாலும் யாரை தான் வச்சு பார்க்கணுன்னா கர்த்தரை சுற்றி தான் பார்க்கணும் என்னுடைய காரியங்களை. கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்ன எப்படி பார்க்குறேன்? ஆண்டவரை வச்சு தான் என்னை சுற்றி பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் சிறுகி போக விட மாட்டார். சிறுகி இருக்கிற உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக பண்ண அவர் வல்லவரா, உயர்த்த அவர். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை உயர்த்துவாரா கர்த்தர்? எப்போ உயர்வீங்கன்னா, இந்த மாதிரி ஆண்டவரை உங்களை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் இதை குறித்து மாறவே இல்லை. இப்படி நான் யோசிக்கலாமா ஆண்டவரை குறிச்சுனா யோசிக்கலாங்க, பைபிளில் சொல்லியிருக்க சத்தியங்க இது. அவர் இப்படி தான் இருக்கிறாரு. நீங்கள் இப்படி யோசிக்காதனால அவர்னா அப்படி இல்லாமல் போயிடுவாரா? நான் தான் அப்படி மாற முடியாமல் போகிறேன் ஒழிய, அவர் மகிமை உள்ள தேவனாக தான் இருக்கிறாரு. அவரை சுற்றி எல்லாம் மகிமையாக தான் இருக்கு. அந்த மகிமை உள்ள தேவன் என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்த, என்னை உபயோகப்படுத்த இதெல்லாம் என் கையில் கொடுக்குறாரு. அவருக்காக எல்லாவற்றையும் உபயோகப்படுத்துவதற்காக எனக்கு இந்த நன்மையெல்லாம் இந்த பூலோகத்தில் கொடுக்க விரும்புகிறாருன்னு என்னைக்கு இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோனோ, அன்னைக்கு தான் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கையின் பிரயாசத்தில் நிறைவுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதை கொடுக்கும்போது அதை தேவனுக்கு என்று எதை வச்சு தேவன் எனக்கு நன்மையை கொடுக்குறாரோ அந்த நன்மையை வச்சே தேவனுக்கு என்று நான் அதை உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தில் என் வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புறேன். நல்ல கவனிங்கள். இதற்காக தான் கர்த்தர் நம்மளை அவரோட உடன் சுதந்திரவாளியாக வச்சிருக்கிறார் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் அங்கே நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பாருங்கள். எபிரேயர் 1:2 வசனங்களை முதல் 2 வசனங்களை வாசிப்போம்.
பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளப்பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளப்பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. அவருக்கு நம்மளை சுதந்திரவாளிகளா வச்சிருக்கிறாராம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த தேவன் எப்படி சர்வத்துக்கும் அங்க சொல்லியிருப்பாங்க, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த தேவனை கொண்டு எல்லாத்தையும் உண்டாக்கினாரு, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. இந்த தேவனுக்கு நம்மளை எப்படி ஆக்குறாரு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்றாரு, நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாராம், அவரோடு சுதந்திரவாளிகளை ஆக்கும்படி காரியங்களை செய்கிறாராம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போமா? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே, நல்லா கவனிங்க, எவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி ஆக்கினாரோ அந்த கிறிஸ்துவை கொண்டு, அந்த தேவனை கொண்டு நம்மளே அவரோடு சர்வத்துக்கும் சுதந்திரவாளிகளா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. இந்த சத்தியங்களை கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டு போய் ஞானிக்கணும். ஆண்டவரே, என்னை எப்பவுமே இதுலயே என் பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் குறைவிலையுமே என்ன பார்க்கிறனே, நீ சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறீர, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிற தேவன் கிறிஸ்து என்ன அவருடைய சுதந்திரவாளியா மாத்துறார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிற அவருக்குள்ள என்னையும் சுதந்திரவாளியா மாத்துறாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், போற இடத்துலாம் நான் ஒரு ஏழை கிறிஸ்தவங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, சர்வத்துக்கும் தேவன் சுதந்திரவாளியாக இருக்கிறது போல அந்த சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிற தேவனுக்குள்ள உங்களை என்னையும் சுதந்திரவாளியாக வச்சுக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உமக்குள்ள. அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில் இருந்து, உங்களை சுற்றி பார்க்காதீங்க, உங்களை யாரை சுற்றி பார்க்கணும்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிற தேவனை சுற்றி பாருங்க. உங்களை அப்படி பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரும், என்னன்னா, இல்லை இல்லை நான் இந்த தோல்வியில் இருக்க முடியாது, இல்லை இல்லை நான் இந்த குறைவில் இருக்க முடியாது, இல்லை இல்லை இந்த சண்டையிலேயே என் வாழ்க்கை முடியக்கூடாது, இதில் நான் வெளியே வரணும், நல்லா வாழணும், ஆண்டவருக்கு மகிமையா நான் வாழணும், ஆண்டவரை பலருக்கு நான் சொல்லணும், தேவனுடைய நன்மையை பலருக்கு நான் கொடுக்கணும், நிறைய நற்கிரியைகளை நான் செய்யணும். இந்த எண்ணங்கள் உயருது பாருங்க. எப்போ வரும்னா, அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் உண்டாக்கினாரு, அவரை சுற்றி என்னெல்லாம் இருக்கு, அவருடைய வஸ்திர தொங்கல் எப்படிப்பட்டதா இருக்கு, ஏன்னா நம்மளை ஆண்டவர் எப்படி விதமாக மாற்ற, இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரலன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வீகமான வாழ்க்கை முறையை நம்மால வாழ முடியாது. வெறும் தெய்வீகமான வாழ்க்கை முறைன்றது தேவ ஸ்வாபம் மாத்திரம் இல்லை, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை யோசிக்கிறோம் பாருங்க, அதுக்குள்ள ஒரு தெய்வீக வாழ்க்கை முறையை எனக்குள்ள ஏற்படுத்தும். அந்த godly lifestyle will always come when you what you think about God. தேவனை என்னன்னா யோசிக்கிறேன், எப்படிப்பட்டவரா அவர் இருக்கிறார், அந்த எண்ணங்கள் எப்போ எனக்குள்ள வருதோ அப்போதான் நானும் கொஞ்சம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகம், இன்னும் கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க. இன்னைக்கு ஆதியாகமம் வாங்க, ஏன்னா எல்லா இடமும் போயிட்டு வரோம், இன்னைக்கு வெளிப்படுத்தின போயிட்டோம், இப்போ ஆதியாகம் வரோம் திருப்பியும், ஏன்னா ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் பாருங்க. பைபிளில் ஒரு அற்புதமான ரவுண்ட் அடிக்க வைக்கிறோம் உங்களை. இப்போ ஆதியாகம் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 11ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, இப்போ ஆதாமை உண்டாக்கி அவனை கொண்டு போய் ஒரு தோட்டத்தில் விடுறாரு, ஏதேன் தோட்டத்தில் விடுறாரு. விடும்போது கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட இடத்த போய் டூர் காட்டுறாரு பாருங்க. அவனுக்கு ஒரு டூர் காட்டுறாரு. இன்னைக்கு நிறைய பேர் வீடியோலாம் போடுறான் பார்த்தீங்களா, எங்கன்னா போயிட்டு வருவான் ஊட்டிக்கு, எங்கன்னா அது ஒரு வெளியூருக்கு போடுவாங்க, அதனால அவங்க பிளாக் அப்படின்றாங்க, அப்புறம் அவங்களுடைய டூருன்னு போட்டு விடுறாங்க. சில வீடை கட்டிட்டு வீடுக்கு ஒரு டூர் கொடுக்குறான் பாருங்க. நான் சொல்கிறேன், முதல் டூர் காட்டினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் டூர் காட்டுறாரு, பாருப்பா எல்லாம் சீப்பாக வைக்கல, நான் எல்லாம் பெஸ்ட்டாக வச்சிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர் எப்படி வச்சுக்கிறாரு, நமக்கு டூர் காட்டுறாரு ஆண்டவர்.
ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்குள்ளே வரும்போது சத்திய வசனம் கேட்கும் போது அப்படியே உங்களுக்கு டூர் காட்டுறாரு. எப்படி பெஸ்ட்டானதை வச்சிருக்கிறோம் பார், இதை எடுத்து எனக்காக எல்லாவற்றையும் பெஸ்ட்டாக செய், நீ என் சுவிசேஷத்தை பெஸ்ட்டாக சொல்லு, இன்னொருத்தருக்கு போய் உதவி செய்யறத பெஸ்ட்டாக செய். அதுக்கு முதல்ல உனக்கு அந்த நிறைவு வர்றதுக்கு என்னெல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார் என்பதை கொஞ்சம் அறிஞ்சிக்கப்பா. இப்படியே ஓட்டாண்டியா வாழாத. இப்படியே கையேந்தி யார் எனக்கு உதவி செய்வா, நான் ஒரு ஏழை கிறிஸ்தவன், எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? என்கிட்ட வர நிறைய ஊழியருக்குன்னு அதான் சொல்றது. ஐயா நான் ஒரு ஏழை ஊழியக்காரன். நான் கேட்பேன், எங்கேயா சொல்லி இது பைபிளில்? நான் நிறைய கிறிஸ்தவன், நான் ஒரு ஏழை கிறிஸ்தவன், கொஞ்சம் பார்த்து ஏதாவது இந்த ஏழை கிறிஸ்தவனுக்கு உதவி பண்ணுங்க. ஆண்டவர் யாரையும் ஏழையா இருக்க கர்த்தர் உண்டாக்கவே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, யாரையும். அதை நம்புறீங்களா முதல்ல நீங்க? எப்படி பாஸ்டர் நான் ரொம்ப ஏழையாகிறேனே அப்படின்னா அது உங்க திங்கிங். ஒரு மனுஷன் ஏழையா இருப்பதுக்கு காரணம் அவனுடைய யோசனை, அவனுடைய மனநிலை, வேற எதுவுமே கிடையாது. சத்தியம் தேவன் உங்களை ஏழையா இருக்கணும், சிலரை ஏழையா இருக்க வச்சுட்டு சிலர் ஐஸ்வர்யவனா இருப்பதுக்கும் சிலரை நல்லா வைக்க வைக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன பட்சபாதம் உள்ள தேவனா? அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். தேவன் உண்டாக்கின முதல் மனிதனை கொண்டு போய் எங்க காட்டுறாருன்னா பெஸ்டான டூரை காட்டுறாரு. கையை வைத்து சொல்லுங்க, தேவன் உண்டாக்கின முதல் மனுஷனை எங்க கொண்டு போய் காட்டுறாரு? பெஸ்டான ஒரு டூர் காட்டுறாரு. அவனுக்கு தேவனே டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. வா உனக்கு கூட்டு போய் ஒவ்வொரு மரத்தை காட்டியிருப்பாரு, எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை மாத்திரம் என்ன பண்ணாத புசி. ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. நன்மையை கொடுத்துட்டு அந்த நன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஆலோசனையும் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வெறும் ஆண்டவர் வெறும் அப்படியே ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்றது இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதுக்கான அற்புதமான வழிகளையும் கர்த்தர் நம்ம காட்டுறாரு. ஏன் இதை சொல்றேன்? தேவன் உண்டாக்குன நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் சிலரை ஆசீர்வதிக்கிறாரு, சிலர் அவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்படி கிடையவே கிடையாதுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமானது. கையை வாய்த்து சொல்லுங்க, எல்லாரையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா இருக்கான்? இப்படிப்பட்ட ஒரு தேவனை வச்சுக்கிட்டு நான் இன்னும் என்னை சுற்றியே பார்த்துட்டு இருப்பேன்னா, நான் சொல்கிறேன், என்னை சுற்றி பார்க்கும்போது எல்லா குறைவும் எல்லா குறைவும் என்ன ஏமாற்றமும் தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஏமாற்றமும் குறைவும் நடுவில் நான் என்னை உண்டாக்கின தேவனை சுற்றி என்னை பார்க்குறேன். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எப்படிப்பட்ட விதத்தில் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என்ன எவ்வளோ தாழ்வில் இருந்தாலும் என்னை கரம் நீட்டி தூக்கி அவர் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறாரே. தூக்கி ஆண்டவர் ஒன்று பண்ணுறாராம், கண்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை என் நாவலை வைத்து வைக்கிறாரு. கர்த்தரை புதிக்கிற புது பாட்டை இது வரைக்கும் அப்படி பாடல. இதுவரைக்கும் எதை பார்த்துருக்கிறேன்? என்னை சுற்றி இருக்கிறதையே பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு. ஆனால் இப்போ பண்ணுறாரு, அங்கேருந்து தூக்கிட்டு வராரு. என் எண்ணங்களை மாத்திர, என் திங்கிங் பேட்டர்னை மாத்திர, உலகத்துக்கு ஒத்த வேஷமாக இல்லாமல் இந்த தேவ வசனத்துக்கு ஏதுவா தேவன் யார் என்பதை சிந்திக்க ஆரம்பித்து என் எண்ணங்களை மாற்றி காட்டார். இல்லைப்பா, உன்னை ஆழத்தில் இருக்கிற குழியில் இருக்க நான் கொண்டு வரல, உன்னை கண்மலையின் மேலே நிறுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நிறுத்துறேன், இப்போ வாயை திறந்து என்னை பற்றி நிறைய சொல்லுன்றாரு. நல்லா கவனிங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்மலையில் தூக்கி நிறுத்துகிற கிறிஸ்து அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வாய்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? என்ன கண்மலையின் மேலே தூக்கி நிறுத்துறாரு பாருங்க. என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துறாரு. எவ்வளோ ஆச்சரியமான தேவன். கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு டூர் கொடுக்குறாரா? வாங்க நம்ம ஒரு டூர் அடிப்போம். இப்போ நான் டூர்னா பைபிள் டூர். பாஸ்ட் எங்கள் டூர் கூட்டு போகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க? அப்படிலாம் இல்லை. இந்த வேதத்தில் தான் உங்களுக்கு டூர் கொடுப்பேன் நான். வாங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்றாரு பாருங்க, வாசிப்போமா இணைந்து. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொண்ணு விளையும். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? மரத்தை கனி எல்லாத்தையும் காட்டிட்டு அங்கே சொல்றாரு, அதில் முதலாம் ஆற்றுக்கு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார், பைசோன் என்று பேர். அது அவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும், அதுல என்ன இருக்கு? பொண்ணு விளையுன்ற கூட்டு போய் காட்டுறார். பாருப்பா ஆதாமே, இங்க பாரு என்ன விளையுது பாரு.
நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அதெல்லாம் ஆண்டவர் காட்டலாம், இதெல்லாம் டூ மச் ஆண்டவரே, இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு தெரியாதா எது தேவை எது தேவைன்னு தெரியாதா? கூட்டு போய் காட்டுறாரு. என்ன சும்மா காட்டியிருக்காரு? காட்டுறாரு பாருங்க. கூட்டு போய் அவனுக்கு ஒரு டூர் காட்டுறாரு. காட்டி சொல்கிறார், பாரு உன்னை சுற்றி எல்லாம் பெஸ்ட்டை வச்சுருக்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்? எனக்கு தேவன் என்னை சுற்றி எல்லாம் பெஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறேன். சொல்லுங்கள், எனக்கு என் தேவன் என்னை சுற்றி எல்லாத்தையும் எப்படி தான் வச்சுருக்கிறாரு? கூட்டு போய் காட்டுறார், பார் பொன் விளையிற பூமியை உனக்கு நான் கொடுத்துருக்குறேன்ப்பா. இந்த பூமி என்னத்தை கொடுக்கும், இந்த வேலை என்னத்தை கொடுக்கும், இந்த குடும்பத்தில் எனக்கு என்னத்தை கிடைக்கும் அப்படின்னு புலம்பாத. ஆண்டவர் உன்னை சுற்றி எப்படி வச்சிருக்கிறன்றதை கொஞ்சம் பாரு. இன்னைக்கு நம்முடைய புலம்பலையே சொல்லிக்கிட்டே இதையே அதையே பார்த்து அதையே பேசுறதுனால வீட்டில் யாரை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வரமாட்டுது, ஒரு நிம்மதி இல்லை பாருங்க வாழ்க்கையில், ஒரு நிறைவு இல்லை. வேலை செய்யறதுக்கு போனால் இதே புலம்பல். இந்த புலம்பலையோடவே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா பார்க்குற மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னா புலம்புற மூஞ்சாக தான் இருக்கும். ஒரு மூஞ்சை பார்த்தாலும் என்ன வராது? சிரிப்பு வராது, ஒன்றும் இருக்காது. சில மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 6 மணி கிளாக் மாதிரி, எப்போ பார்த்தாலும் விடியா மூஞ்சி மாதிரி. சர்ச்சைக்கு சிலரை பார்த்துட்டுன்னு வச்சிங்க, அடுத்த முறை அவங்கள பார்க்க மாட்டேன் நான். எஸ்ஸப்பா அதை பார்த்தா ஆவி போதப்பா, அதனால் இப்படி வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறது. என்னென்னமோ சொல்லி பார்ப்போம். அந்த மூஞ்சி அப்படியே இஞ்சி தின்ன குரங்க மூஞ்சி மாதிரி எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம காலில் மூஞ்சி எப்படி பாருங்க, செக் பண்ணணும். கொஞ்சம் இப்படி சொல்லும் போது அது மாறணும் கொஞ்சமாக. அது இப்படியே பார்த்து பிரச்சனையே பார்த்து அங்கே போய் என்ன மகிழ்ச்சி வரும்? அங்கே எப்படி நிம்மதியாக இருக்கிறது? அந்த பிரச்சனை நடுவே என்னை உண்டாக்குன எனக்கு ஒரு டூர் காட்டுற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கான்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. இப்படி உங்க பிரச்சனை நடுவே உங்க போராட்டத்தின் நடுவே நான் சொல்றேன், ஆண்டவர் கொண்டு போய் ஆதாமுக்கு தேவன் உண்டாக்கின முதல் என்ன அந்த ஆற்றுக்கிட்ட கொண்டு போய் அவிலா இடத்துல கொண்டு போய் அவனுக்கு காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? பொண்ணு விளையிற பூமியை வச்சிருக்கிறேன்ப்பா, பெஸ்டானதை உனக்கு கொடுத்துருக்கிறேன்ப்பா, பெஸ்டான இடத்துல உன்னை வச்சிருக்கிறேன்ப்பா. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பம் பெஸ்டான குடும்பம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை பெஸ்டான வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் பெஸ்டான பிள்ளைங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபை பெஸ்டான சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற போதகர் உங்களுக்கு அற்புதமான போதகரை கர்த்தர் எல்லாத்தையும் பெஸ்டா கொடுத்துட்டு வாழ்க்கை சீப்பா இருக்க கர்த்தர் விட்டுருவாரா? சீப்பான திங்கிங்ல இருக்க விட்டுருவாரா? நல்லா கவனிங்க. கொஞ்சம் நம்ம எண்ணங்களை மாற்றணும். ஆண்டவர் எங்க கொண்டு போய் விடுறார், என்ன காட்டுறார்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீரண்டே அவர் என்ன பண்ணுகிறார்? விடுகிறார். எங்க கொண்டு போய் விடுறாரு? தவிப்பிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலும் குறைவிலையும். அது அவர் இல்லை, நான் தான் போய் விட்டுக்கிறேன். நாங்க நான் என்ன சுத்தியே பார்க்கிறேன். அதுதான் காட்டினேன் தேவன் யார், எப்படி தேவன் பூமியை உண்டாக்குனார், பரலோகத்தில் தேவன் எப்படி இருக்கிறார், அவருடைய வஸ்திர தொங்கல் எப்படி இருக்கு, அவர் எப்படி எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறாரு, நம்மளை அவருக்குள்ள எல்லாவற்றையும் சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்ட ஒரு நாளும் ஏழையா என்ன ஒரு மாதிரி தரித்திரம் பிடிச்சவனா கர்த்தர் பார்க்கல. நான் தான் என்ன அப்படி பார்க்கிறேன். மற்றவங்க என்ன குறித்து அப்படி சொல்றதை கேட்டு கேட்டு நான் அப்படி என்ன பார்க்கிறேன். ஆண்ட ஒரு நாள் என்ன அப்படி பார்க்கல. அதான் இன்னைக்கு காட்டுறாரு, கொண்டு போய் ஆதாம நான் விடுகிற இடம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாரு. பெஸ்டானதை அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். தேவன் எப்பவுமே நமக்கு பெஸ்டானதை கொடுப்பாரு. அந்த பெஸ்ட்டை காப்பாற்ற தெரியலனா வாழ்க்கை வெஸ்ட் ஆகிடும். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் அவனுக்கு போய் பெஸ்டானதை கொடுத்து சொல்கிறாரு, நான் உனக்கு எஜமானாக இருக்கிற வரைக்கும் நீ கண்டினியூவாக பெஸ்ட்டாக வாழுவ. என்னைக்கு என் சிந்தனை என்ன எஜமானாக வைக்க என்ன ஆண்டவராக வைக்க நீ தவறுகிறியோ அன்னைக்கு எல்லா தரித்திரமும் குறைவும் பாவமும் எல்லா விதம் முறுமுறுப்பும் வாழ்க்கைக்குள்ள வந்துடுது. யோசித்து பாருங்க, இவ்வளோ அற்புதமாக கொண்டு போய் அடுத்த வசனம் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு 11ஆம் வசனமா 12ஆம் வசனம் பாருங்க. அந்த தேசத்தின் பொன் ஆண்டவர் சொல்ல நல்லதுப்பா. நல்லதுன்னா என்ன? இதை வச்சு நீ நிறைய நல்ல வேலைக்கு உபயோகப்படுத்தலாம், நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம். இங்க பொண்ணு நான் சொல்றேன், அதை நீங்க எந்த வேணா காரியங்களை நான் அந்த பொண்ணை இன்னைக்கு நான் சொல்றேன், பொருளாதார நன்மைகள் நல்லது.
தங்கம் என்ன பணம் தானே. என்ன சொல்கிறாங்க உலகத்தில் சொல்கிறாங்க பாருங்க, தங்கம் ரெடி கேஷ் மாதிரி. என்ன கேஷா? இம்மீடியட் கேஷ். நிறைய பேருக்கு தெரியும். இம்மீடியட் கேஷ் பண்ணியிருப்பீங்களே, கொண்டு போய் எங்கே வச்சுருப்பீங்க? சேட்டு கடையில் வச்சுட்டு இம்மீடியட் கேஷ். கர்த்தர் சொல்றாரு, பொண்ணு நல்லது, பொருளாதார ஆசீர்வாதம் நல்ல, அது உன்னை கெடுக்காது. கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்துட்டு இது கெடுத்துறம்பா, அதனால நீ ஜாக்கிரதையா வச்சுக்கப்பா அப்படியே சொன்ன, நல்லதுப்பா, இதை கெடுதியா உபயோகப்படுத்தாதப்பான்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கும் நன்மை எல்லாம் நல்லது. நல்லா கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன், கர்த்தர் கொடுக்குற. சில யோசிப்பேன், என்ன கொடுத்தாரு நன்மை? பொண்ணு கொடுத்துருக்கிறார். பொண்ணு பைபிளில் சொல்லி என்ன கொடுத்துருக்கிறாரா? பொன் விளையும் பூமியை அவனுக்கு கொடுத்தாராம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. இப்படி கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. கர்த்தர் எங்க கொண்டு போய் எனக்கு டூர் கொடுத்தாருன்னு பாருங்க. அந்த டூர்ல என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய. அந்த டூர்ல ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார், அதை வச்சு நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் அதுக்கு நேராக உங்களை பயன்படுத்துங்க. டைம்ல பாருங்க, நேரம் ஆயிடுது. இன்னைக்கு என்ன சுத்தி எப்படி பார்க்குறேன்? பிரச்சனையும் துன்பமோ அப்படியே ஒரு மாதிரி சுடுமுஞ்சா அப்படியே சுற்றி பார்க்குறேன். இங்கே இப்படி பார்த்துட்டு இப்படி வந்தால் அதுக்கு அடுத்த சுடுமுஞ்சு இது. இந்த பக்கம் திரும்பி வந்தால் அப்படி வந்தால் ஐயோ இது பயங்கரமாக தீஞ்சு போன மூஞ்சாகுது. அதுக்கு தான் இயேசுநாதரை பார்க்கணும். ஏன்னா அவர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்குற முகங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? உங்கள் முகம் தீஞ்சு போயிருந்தாலும் அங்கே பார்த்தா பவுடர் போடுவார், கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணுவார் ஆண்டவர், தெரியுமா உங்களுக்கு? அவர் அற்புதமாக மேக்கப் பண்ணுவாருங்க. சிலது எவ்வளோ மேக்கப் பண்ணுவாங்க, அது நடுவுலேருந்து ஒரு தீஞ்ச வாசனை வரும். கத்தர் மேக்கப் போட்டார்னா தீஞ்ச வாசனை வராது. நறுமணமாய் கத்தருக்காக பிரகாசிக்கிற வீசுகிற அந்த நறுமணத்தை வீசுகிற பிள்ளைகளாக இருப்போம். இப்படிதான் கர்த்தர் காட்டுற. கொண்டு போய் அவனை விட்டுட்டு சொல்ற, நல்லதுப்பா, நல்லதை உன் கையில கொடுத்துருக்கிறேன், அதை வச்சு கெடுத்துறாத. எதையும் பொருளாதார நன்மையை கொண்ட கர்த்தர் கொடுத்துட்டு அதை நம்மளை கெடுப்பதுக்காக கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆனா என்னைக்கு என் ஆண்டவனுடைய எஜமானா இருக்கிறத நான் விளக்குறேனோ அன்னைக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா மாறிடுது. பணம் என்னைக்கு எஜமானா மாறுதோ அன்னைக்கு எல்லாம் எனக்கு தீமையாய். பணம் பொருளாதார ஆசீர்வாதம் பணிவிடக்காரன் மாதிரி, ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? கர்த்தர் சொல்கிற வேலையை செய்வதுக்கு என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் அவருக்கென்று இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணங்களை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கையில் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நேராக துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானாக இருக்கிற நம்ம கையில் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் விடுறாரு, நம்மளை கொண்டு போய் காட்டுறார். பாரு, உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதுக்காக தான், நீ என்ன சுத்தி பாரு உன்ன அப்படின்றாரு. இன்னொரு அற்புதமான சம்பவம் பாருங்க. யோசபாத் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்த வார்த்தையில் நீங்க கவனிச்சீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, மிகப்பெரிய ஒரு யுத்தம். யோசபாத்து ஆண்டவர்கிட்ட கதறுகிற, ஆண்டவரே நாங்க பலன் இல்லாதவர்கள், திரளான சேனை எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கு, என்ன பண்ண போகிற ஆண்டவரே, எப்படி இதுல ஜெயம் வரும்? கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு. 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் பாருங்க. 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் அதுல 25ஆம் வசனம். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 2 நாளாகமோ 20ஆம் அதிகாரம் அதுல ஒரு வார்த்தை பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் 25ஆம் வசனம் வாசிப்போம். இங்க என்ன சொல்றான் பாருங்க. 12ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே அவர்களை நீர்
நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்களுக்கு முன்பாக எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். எங்க கண்கள் உண்மை, நாங்க எங்க எஜமான நோக்கி பார்க்கிறோம். எப்பெல்லாம் உங்களை அவரை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, வாயில கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வரும். அப்படி இல்லைன்னா வாயில வேற வரும். நான் சொல்ல புரியுதா? வேறதான் வரும். பாருங்க 25ஆம் வசனம், இப்படி எங்க கண்கள் உண்மையே நோக்கி பார்க்குது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எங்க கண்கள் உண்மையே நோக்கி? ஏன்னா எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளர் நீர். எங்களை உமக்குள்ள சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறீர். நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்? உம்மை சுத்தி எப்படி இருக்கு? உம்முடைய வஸ்திரத்தொங்கல் எப்படி இருக்கு? நீர் இருக்கிற சிங்காசனம் எப்படி இருக்கு? உம்முடைய சிங்காசனத்தை சுத்தி எப்படி இருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு காட்டினீர். நீர் உண்டாக்கின பூமி எப்படி இருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. எதுக்கு காட்டினீர் ஆண்டவரே? நாங்க தோத்து போயிட்டே இருக்கிறதுக்காகவா? வாழ்க்கையில ஒன்னும் உயர முடியாம அப்படியே சிறுகி போன நிலையிலே இருப்பதுக்காகவா? ஆண்டவர் ஆதாமை கொண்டு போய் ஒரு நல்ல பொன் விளையிற பூமியை விட்டுட்டு ஆண்டவர் சொல்ற, அது நல்லதுப்பா, நல்லதை உன் கையில கொடுக்கிறேன், பொருளாதார ஆசீர்வாதம் நல்லது, இதை வச்சு நீ நல்ல 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 காரியங்களை செய்ய முடியும். எனக்காக, என் வேலைக்காக, என் சுவிசேஷத்துக்காக, என் ராஜ்யத்துக்காக உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். உன்னை ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூட்டராக என்னுடைய நாமத்துக்காக, ராஜ்யத்துக்காக உபயோகப்படுத்த விரும்புகிறேன். ஆக உன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொன்னதை கேட்காம இஷ்டம் போல வாழ்ந்து நம்மளை சுற்றியே பார்க்குறவங்களா இருப்போனா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி நம்ம கண்ணு அவரை நோக்கி பார்க்கும்? ஆதாம் தவறனாம் பாருங்க. ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ ஆசீர்வாதம் அவங்கள விட்டு போச்சு. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்றைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ அவங்க கண்ணு தேவனை பார்க்கறத விட்டு தங்களை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிங்க, என்னைக்கெல்லாம் இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ, எப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்குறேனோ, என் கண்ணு அவரே பார்க்குது. கையை வாய்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க, உங்க கண்களை அவருக்கு நேராக எடுத்து சொல்லுங்க, எங்க கண்கள் ஆண்டவரே உண்மையே பார்க்குது. இப்ப பாருங்க, பார்த்தானா யோசபாத்து? ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார் பாருங்க. 22ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பகஞ்சர், அம்மோரியர், புத்திரரையும், மோவாபியரையும், சீரியரையும், மல தேசத்தாரையும், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள், நல்லா கவனிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருமா அவன்ல எந்த சத்துரு எழுதுறா வந்தானோ அவனே அவனுக்குள்ள முட்டிக்கிட்டு இவன் யுத்தமே பண்ணலங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னார், என்ன நீ நோக்கி பார்த்துட்டுனா இந்த யுத்தம் என்னுடையதா இருக்கும், உனக்கு எல்லாவற்றையும் பெஸ்ட்டாக தான் அவங்களுக்கு ஆரம்பத்தில் காண்பித்தேன். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் எனக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். ஒரு ஜெயமாக இருக்கட்டும், எனக்காக அவர் யுத்தம் பண்ணாலும் எனக்கான காரியங்கள் அவர் செஞ்ச பெஸ்ட்டாக தான் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்க, எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி செய்கிறாரு? பெஸ்ட்டாக செய்கிறார். பெஸ்ட்டாக செஞ்சு கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்க. ரிசல்ட்டு 25ஆம் வசனத்தை வாசிப்போமா? அங்கே ரிசல்ட் இருக்கு பாருங்க, அதை வாசித்து முடிப்போம். யோசபாத் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய், நல்லா 3 நாள் கொள்ளையிட்டானா. எதுக்கு? யுத்தம் போடல, அங்க போய் நன்மை அள்ளிட்டு வர, செல்வங்களை அள்ளிட்டு வர. நல்லா கவனித்து பாருங்க. 3 நாள் யோசித்து பாருங்க.
3 நாள் ஆச்சா, அவ்வளோ குமிச்சு வச்சிருந்த. அதான் சொல்ற, துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தியை கர்த்தர் நீதிமான் கையில் கொண்டு வரும்போது குமிச்சு வச்சிருக்கிறான். அவன் ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லை, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா அதை உபயோகப்படுத்துறான். கர்த்தர் பார்க்க அதை எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் தம்முடைய வேலையை செய்ய, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தம்முடைய வேலைகளையும் திட்டங்களையும் செய்வதற்காக இந்த யூத மக்கள் கையில், இஸ்ரவேல் மக்கள் கையில் கர்த்தர் சத்துருவனுடைய எல்லா ஆஸ்தியும் அவன் கையில் கொடுத்தாரு பாருங்க. இப்படி கர்த்தரை பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் கண்ணை உமக்கு நேராக. எத்தனை பேர் கையை உயர்த்தி, உங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என் கையும் என் தலையும் உம்மை நோக்கி பார்க்குது ஆண்டவரே, எங்கேயும் என்னை சுற்றி பார்க்கல, நான் உம்மை சுற்றி என்ன பார்க்குறேன் ஆண்டவரே. என் பிரச்சனையை நான் பார்க்கல, என் பிரச்சனையை நான் உம்மை சுற்றி பார்க்குறேன். ஆமென். எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவன் எப்படி நிறைவானவர் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். இன்னும் ஒரு நாட்களில் நிறைய காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பேன். ஏன்னா உங்கள் மனதுக்குள்ள இதுக்கு எதிராக உண்டாயிருக்கிற எல்லா அந்த யோசனையினுடைய அந்த அமைப்பு, தப்பான அந்த பலத்தாரனை உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாரு? இந்த வேத வசனம், இந்த சத்தியம், தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதமாக இருக்கு. கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களோட நீ பேசின இந்த சத்தியங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை உருவாக்கி, எங்களை ஆண்டவரே உம்மை எங்களை சுற்றி பார்க்க வைக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், இனி நான் ஒவ்வொரு நாளும் என்ன சுற்றி பார்க்க போகிறது இல்லை, என்ன நான் உம்மை சுத்தி பார்க்கிற ஒரு மனுஷனாய் ஆண்டவரே என்னை நீர் உருவாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னைக்கெல்லாம் உம்மை சுத்தி என்ன பார்க்கிறனோ அன்னைக்கெல்லாம் நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறீர், எனக்காக வெற்றிகளை கொடுக்கிறீர், எனக்கான நன்மையை கொண்டு வந்து எனக்கு பெஸ்டான விதத்தில் எனக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அன்பின் தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள். கேட்ட இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான எண்ணங்களில் ஒரு மாற்றங்களை உண்டாக்கட்டும். மனுஷனுடைய வாழ்க்கையில எண்ணங்கள் மாறாம எதுவுமே மாற முடியாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறதே. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, யோசனை எல்லாம் நீர் எப்படிப்பட்டவர், நீர் உம்மை சுத்தி என்ன வைத்திருக்கிறீர், உம்மை சுத்தி வைத்திருக்கிறதெல்லாம் நீர் எங்களுக்கு உரியதாய் மாற்றுகிறீரே, எங்களுக்கு கொடுக்கிறீரே, அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து எங்களை விடுகிறீரே, கொடுத்துட்டு அதை நல்லதுன்னு சொல்றீரே, அதை நாங்கள் உமக்கென்று உபயோகப்படுத்த இந்த சிந்தனைகள் எங்களுக்கு வரும்போது தான் நாங்கள் செய்கிற வேலையில் உங்களுடைய அற்புதத்தை பார்க்க முடியும். எங்கள் வாழ்க்கைக்குள்ள நீர் வைத்திருக்கிற பெஸ்ட்டை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். நல்ல சுகமாய், பலனாய், ஆரோக்கியத்தோடு இருந்து நாங்கள் உமக்கென்று இன்னும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். நம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். நன்மையும் கிருபையும் எங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் பின்தொடரட்டும். எங்கள் சபையில் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, சிலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கப்பா, அவர்களை இயேசுவின் நாமத்தில் தொடுவீராக. சொல்லுங்க வாயத்திறந்து. இங்கே இருந்து நாம சொல்ற கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அங்கே தொடும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினால அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. பிரதர் சவுந்தரராஜனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐசியூல இருக்கிற அவர் மேல உம்முடைய கரம் தொட்டு அவரை சுகமாக்குவதாக. உம்முடைய விடுதலை அவருக்கு கட்டளையிடும். இப்படி யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.